அப்படின்னா 220, எஸ்சி எஸ்டி அதுல காமன் கேட்டகரி இதுல இருக்கீங்க அப்படின்னா 200 மார்க் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ 10 மார்க் தான் வித்தியாசம், ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் இருக்காது. ஸோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எப்படி படிக்கிறது என்னன்னு. ஸோ நல்லதே நடக்கட்டும். we go to start the ஜெரண்ட சம்கிதா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெரண்டா சம்கிதா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஜெரண்டா அப்படிங்கிற மகரிஷி வந்து சண்ட கபாலி அப்படிங்கிற அரசருக்கு யோகா சொல்லி கொடுக்குறாரு. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு அரசர் வந்து ஒரு நாட்டுல இருக்கிறாரு. அவருக்கு வந்து திடீர் லைஃப் போர் அடிக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப யோகா கத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆசிரமத்துல இருக்கக்கூடிய மகரிஷிகிட்ட போய் யோகா கத்துக்கிறாங்க. அதுதான் வந்து ஜெரண்ட சண்ட கபாலி அப்படிங்கிற அரசர் ஜெரண்ட மகரிஷிகிட்ட போய் பேசுறாரு. டோட்டலி 7 சாப்டர்ஸ். ஓகேங்களா? 7 சாப்டர் இருக்கு, 351 ஸ்லோகங்கள். ஸோ அதர் நேம்ஸ் ஆஃப் ஜெரண்ட சம்கிதா: ஹட ஹஸ்த யோகா, சப்தங்க யோகா, சப்த சாதன யோகா. இங்க சப்த அப்படின்னா 7, சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுல சப்தமி அப்படிங்கிற 7வது நாள், அந்த 7 தான் வந்து சப்த அங்க யோகா, சப்த சாதனங்கள். ஸோ இதுல கடம் அப்படின்னா இங்க வந்து பாட்டு, அதாவது பாடி வந்து கம்பேர் பண்றாங்க. எது கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த பானை கூட வந்து கம்பேர் பண்றாங்க. இந்த பானை எப்படி அந்த தட்டுற ஒரு குயவர் வந்து கரெக்டா அதை தட்டி 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 அது கரெக்டா சேப்பு கொண்டுட்டு வந்து அதை சுட வச்சு கரெக்டா அதை வந்து ஒரு ப்ராப்பரா கொண்டுட்டு வருவாரோ, அது போல இந்த ஜெரண்ட சம்கிதா அப்படின்னு இந்த சொல்லக்கூடிய இந்த யோகா டெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய உடலை வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரைஸ் பண்ணுது. அதே மாதிரி then healthy mind can exist only in the healthy body. உங்களுடைய மனம் நல்லா இருந்தாதான் உங்களுடைய உடல் நல்லா இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, a healthy mind can exist only in the healthy body. நாஸ்தி மாயா சமபாசு, நாஸ்தி யோகா பரம்பலம், நஹி ஞான பரம் பந்தூர் ந அகங்காரத் பரோ ரிப்போ. அதாவது நோ பைண்டிங் ஹையர் தென் மாயா, no strength higher than yoga, no friend higher than knowledge. So no greater enemy than egoism. புரியுதுங்களா? சோ அதாவது மாயை விட ஒரு அந்த இது இல்ல நமக்கு அதிகமா நம்மள சூழக்கூடியது. அதே மாதிரி யோகாவோட ஸ்ட்ரென்த் அதிகமா கொடுக்கக்கூடியது கிடையாது. அதே மாதிரி கல்வி, அந்த அறிவை விட ஒரு நல்ல நண்பன் கிடையாது. அகங்காரம் அப்படிங்கிறத விட ஒரு சிறந்த எனிமியும் கிடையாது, பெரிய எனிமியும் கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் சப்தங்க யோகா. மொத்த ப்ராசஸ் இருக்கு, அதுதான் அந்த 100B. ஓகேங்களா? 100B இருக்கு பாத்தீங்களா நம்ம ஸ்லைட்ல, அதுல 100Bங்கிறது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸோட கவுண்ட் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல சத்கர்மாஸ் 21 இருக்கும். அடுத்து சாப்டர் 2ல 32 ஆசனாஸ், சாப்டர் 3ல 4 பந்தாஸ் அண்ட் 21 முத்ராஸ். அடுத்து நெக்ஸ்ட் பிரத்யாகாரா 5 இருக்கும். அதே மாதிரி கும்பகாஸ் இருக்கும், 8 கும்பகாஸ் இருக்கும், 3 ஸ்டேஜஸ் ஆஃப் பிராணாயாம் அண்ட் 3 தியானா அண்ட் 6 டைப்ஸ் ஆஃப் சமாதி ஃபைனலா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து அப்ப நீங்க கேட்கலாம், அஷ்டாங்க யோகமே இதுல வந்திருக்கணுமே, தாரணாவை காணாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா வந்து அந்த முத்ராஸ் 21 முத்ராஸ்குள்ளேயே வந்து தாரணாஸ் வரும். ஓகேங்களா? அதை நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 ப்ராசஸ்ன்னு சொன்னோம், 7 சாதனாஸ்ன்னு சொன்னோம். அந்த சாதனாஸ் முதல்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்கர்மா, ஆசனா, முத்ரா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, தியானா அண்ட் சமாதி. சோ இதுல நமக்கு என்னென்ன கொடுக்குது, என்ன அதோட பெனிஃபிட். அதாவது சத்கர்மா அப்படின்னா சோதன் கிரியா, கிளியர், அதாவது பாடி கிளீனிங் அந்த கிரியாஸ். சோ வாட் ஆர் த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பியூரிபிகேஷன். ஆசனா வந்து நமக்கு என்ன கொடுக்கும், திருடதத்தா, அதாவது ஸ்ட்ரென்த் கொடுக்கும், திடம். அடுத்து வந்து முத்ரா அண்ட் ஞாசா, முத்ரா அல்லது பந்தா, ஞாசா அந்த இது பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா, ஸ்ரத்தா மீன்ஸ் ஸ்டெடினஸ். அடுத்து பிரத்யாகாரா வந்து நமக்கு என்ன கொடுக்கும், தைரியத்தா, தைரியத்தானா இங்க காம்னஸ், மன அமைதி. அடுத்து பிராணாயாமா லகிமா, லைட்னஸ்.
அடுத்து தியானா பிரத்யக்ஷத்வா பர்செப்ஷன் ஆஃப் செல்ஃப், தன்னை உணர்தல். நெக்ஸ்ட் சமாதி நிர்லிப்தா, தட் இஸ் ஐசோலேஷன். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ப்ராசஸுக்கான சான்ஸ்கிரிட் பேரு பிளஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு. அதுதான் வந்து சான்ஸ்கிரிட்டோட பெனிஃபிட்டும் இங்கிலீஷ் அதோட டிரான்ஸ்லேஷன் இந்த டேபிளேஷன்ல கொடுத்துருக்கு. இதையே வந்து ஒரு தடவை கேட்டாங்க. இதை ஒரு 3 டைம் 4 டைம் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது. ஸோ இப்படி எல்லாம் இப்ப கேட்பாங்களாங்க சார் அப்படின்னா இப்ப வந்து கொஞ்சம் மாத்தி கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க சத்கர்மாஸ். நம்ம வந்து 6 சத்கர்மாஸ் தான் பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 21 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் 21 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆர்டர் என்ன? தௌட்டி, பஸ்டி, நேட்டி, திராட்டகா, நௌலி, கபாலபதி. இது வந்து ஹதயோக பிரதிபிகாவில் இருக்கக்கூடிய ஆர்டர். இங்க அதே தௌட்டி இருக்கும், பஸ்டி இருக்கும், நேட்டி இருக்கும். இங்க திராட்டகா நௌலிக்கு பதிலா அதுக்கு பேருக்கு நௌலி வந்து இங்க வந்து லௌகிக்கி அப்படின்னு இருக்கும். கபாலபதி திராட்டகா ஆஸ் யூஷுவல். புரியுதுங்களா? அதாவது நௌலிக்கு பதிலா இங்க வந்து லௌகிக்கி அப்படின்னு இருக்கும் அதோட பேரு. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் தௌட்டி. தௌட்டி பொறுத்த வரைக்கும் 13 தௌட்டி இருக்கு. அந்தர் தௌட்டி, தண்ட தௌட்டி, கிருத தௌட்டி, மூல சோதனா அப்படின்னு மொத்தம் வந்து ஒரு 13 டைப் இருக்கு. அடுத்து பஸ்டி பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ், ஜலபஸ்டி, ஸ்தலபஸ்டி, தென் நேட்டி, சூத்ரா அண்ட் லௌகிக்கி, திராட்டகா. கபாலபதி பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கும். வாட்ட கர்மா, வியூத்த கர்மா, சீத்த கர்மா. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு நீங்க இதுல இப்ப எப்படி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படிங்கறது அதுவும் சொல்லிடுறேன். இப்ப எக்ஸாம்பிள் தௌட்டி வந்து 13. இந்த தௌட்டில வந்து வேரியஸ் டைப் பார்ப்போம். அதுல வந்து எந்த தௌட்டி எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், இந்த கபாலபதியில எது ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டர் இப்ப கேக்குறாங்க. சோ அத வந்து கொஞ்சம் நல்லா நம்ம படிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அந்தர் தௌட்டி உள்ளுக்குள்ள, வாத்தசாரா, வாகினிசாரா, வரிசாரா அண்ட் பகிஷ்கிருத்தா. வாத்தசாரா, வரிசாரா, வாகினிசாரா, பகிஷ்கிருத்தா. ஓகேங்களா? சோ வாத்தசாரா, வாத்தசாரான்னா என்னன்னா வாய் வழியா காத்த உள்ளிழுத்து ஆனஸ் வழியா ரிலீஸ் பண்றது. இந்த காக்கா மாதிரி வாய் வச்சு அப்படின்னு உள்ள இழுத்து அந்த இது ஆனஸ் வழியா ரிலீஸ் பண்றது. இதனால என்ன சார் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, கியூர் ஆல் த டிசீசஸ், சர்வரோக ஷயகாரம், சர்வரோக ஷயகாரம். அடுத்து நெக்ஸ்ட் பியூரிஃபையர் ஆஃப் த பாடி, தேக நிர்மல காரகம், தேக நிர்மல காரகம். அடுத்து வரிசாரா. வரிசாரா அப்படின்னா இட் இஸ் a drinking water through the mouth and release through the anus, also called as சங்க பிரச்சக்லனா. ஓகேங்களா? it is given the தேவ தேகம், shining or luminous body, தேவ தேகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிசாராங்கிறது சங்க பிரச்சக்லன். இதுல 2 டைப் இருக்கு. பூர்ண சங்க பிரச்சக்லன், லகு சங்க பிரச்சக்லன் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல்ல சங்க பிரச்சக்லன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, சால்ட் வாட்டர்ல உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து குடிக்கணும். ஃபுல்லா தண்ணி குடிக்கணும். அதாவது விட்டு விட்டு குடிக்கக்கூடாது. ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு நம்ம அந்த ஆசனாஸ் வந்து ஒரு 6 ஆசனம் இருக்கும். இந்த திரையக்தாடாசனா, அதே மாதிரி தாடாசனா, அதே மாதிரி கட்டி சக்கராசனா, திரையக் புஜங்காசனா அப்படின்னு ஒரு 6 ஆசனங்கள் இருக்கும். இந்த 6 ஆசனங்களையும் செஞ்சு இந்த ஆசனங்கள் ஒவ்வொன்றா செய்யறப்ப என்ன ஆகுன்னா, நம்ம குடிச்ச தண்ணி வந்து ஃபுல்லா கீழே இறங்கும். தண்ணி குடிச்சு ஃபுல்லா வந்து ஒண்ணு கீழே மோஷன் வழியா இதுல போகும், அதே மாதிரி வாமிட் இதுல வரும் ஒரு சில பேர்த்துக்கு. சோ நீங்க அந்த தண்ணி எப்படி அந்த தண்ணி பியூர் தண்ணியா குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி வந்து ஃபுல்லா அதே மாதிரி வெளியே ரிலீஸ் ஆகணும். அந்த மாதிரி பண்றதுக்கு பேரு தான் வந்து சங்க பிரச்சக்லனா. இது வந்து பூர்ண சங்க பிரச்சக்லன். அதாவது ஃபுல்லா அந்த மாதிரி குடிக்கணும். இதுல எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் ஒருத்தரோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளவு குடிக்கணும். இது அப்படியே யூனிட் 10ல இருக்கும். இந்த ப்ரொசீஜர் இதோட பெனிஃபிட் எல்லாமே யூனிட் 10ல இருக்கு. அங்க போய் பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க வாகினிசாரா. வாகினிசாரா அப்படின்னா ஒன்னும் கிடையாது, கான்ட்ராக்ட் யுவர் நேவல். நம்மளுடைய வயிற்றை வந்து உள்ளிழுத்து 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 ரிலீஸ் பண்றது. உள்ளிட்டு மூச்சு இழுத்து வெளியே விடுறது. ஃபுல்லா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸிலேஷன் மாதிரி. அதாவது உதாரமாயம் and increase the internal fire, ஜாத்ராக்னி. so all disease of stomach and increase the internal fire. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பகிஷ்கிருத்தா. பகிஷ்கிருத்தாங்கிறது என்னன்னா, அதே காக்கி முத்ராவுல
ஃபுல்லா வயிற்றுல ஃபுல்லா ஏரை வந்து நப்பிக்கிட்டு 1.5 hours வந்து தண்ணியில அந்த இதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஸ்டாண்டிங் நேவல் டீப் வாட்டர்ல நின்னுக்கிட்டு அந்த நாடி சக்தி நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடலை வெளியே எடுத்து வாஷ் பண்ணிட்டு உள்ள போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தேவதேகம் கிடைக்கும். இத வந்து தேவர்களால கூட செய்ய முடியாது. ஓகேங்களா? இங்க வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா? சும்மா கதை விடாதீங்க அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்க கூடாது. இது வந்து சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். நம்ம அதை மட்டும் நீங்க ஞாபகம் வைத்துக் கொண்டால் போதும். அந்த நாடியெல்லாம் இப்படி எல்லாம் வெளியே இழுத்துட்டு குடல் இழுத்துட்டுலாம் உள்ள வாஷ் பண்ணி எல்லாம் உள்ள வைக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டா இது வந்து இப்படி பண்ணியிருக்காங்க ப்ரொசீஜர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சோ வாக்கசாரா, வரிசாரா, வாகினிசாரா, பகிஷ்கிருதா, இந்த 4 தௌட்டி, அந்தர் தௌட்டி இதுக்கு பேரு. அடுத்து பாருங்க தண்ட தௌட்டி. தண்டம் அப்படின்னா குச்சி, குச்சின்னு வச்சுக்கலாம். இங்க தண்டம்னா பல்லுன்னு ஒரு மீனிங் இருக்கு. தண்ட மூலம் அப்படின்னா அங்க பல்லு. சோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து பல்லு டீத்துக்கானது ஒண்ணு, அதாவது காதிரா பிளான்ட். நம்ம ஊரு இந்த பல்லு விளக்குற குச்சி, அந்த குச்சை வச்சு பல்ல விளக்கணும். அதே மாதிரி அப்படியும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா சுத்தமான மண்ணு, ஓகேங்களா, இந்த தூய நல்ல சாஃப்டா நைஸான மண் எடுத்து அந்த பல்ல விளக்கிக்கலாம். அடுத்து வந்து ஜிக்வ சோதனா, டங்கு. அந்த நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வடிவேலு படத்துல கரெக்டா பண்ணுவாரு. இந்த 3 விரல் உள்ள விட்டு தொண்டை வந்து இதை ரப் பண்ணுவார், கிளீன் பண்ணுவார். சோ அது பாத்தீங்கன்னா ஜிக்வ சோதனா. டுகெதர் இன்டு த த்ரோட் ஒன் ஷுட் ரப் அவுட் த இம்பியூரிட்டிஸ் அண்ட் கிளீன் த ரூட் அண்ட் டங் ஸ்லோலி. ஓகேங்களா? வடிவேலு வந்து வாயை விட்டு வாமிட் பண்ணுவாரு, அந்த கீழே உட்காந்து ஐயோ வரமாட்டேங்குதே விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு. சோ அந்த இது பாத்தீங்கன்னா அது ஜிக்வ சோதனா. அடுத்து நெக்ஸ்ட் கர்ண தௌட்டி. இந்த கட்டவரல உள்ள வச்சு உள்ள இண்டெக்ஸ் ஃபிங்கரை உள்ள விட்டு ரொட்டேட் பண்றது, ரோல் பண்றது. இது எதுக்காக அப்படின்னா அந்த டிவைன் சவுண்ட் ரைட் ஏர்ல கேட்கும். நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா சமாதி ஸ்டேஜ்ல. சோ அதுக்காக வந்து இந்த காதெல்லாம் கிளீன் பண்றோம். அடுத்து அப்படியே மசாஜ், அந்த ஹெட் மசாஜ் மாதிரி. ரைட் தம்ப் ஆஃப் தி ரைட் ஹேண்ட் தேர் அண்ட் திஸ் கான்சென்ட்ரேட் பிராக்டிஸ் one should ward of all disease due to the plagum and nadi become purified, vision cleared. நாடி நிர்மலம். ஓகேங்களா? இது வந்து போன டைம் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, முதல்ல பல்லு விளக்கணுமா, காதல் இது பண்ணுமா, கபால ரந்திரம் பண்ணணுமா, ஆர்டர் த ப்ராசஸ் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த இதை வந்து ஆர்டர் இப்படிதான் இப்ப எல்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கொஸ்டினோட பேட்டர்ன் வந்து மாத்தி இருக்காங்க. முன்னாடி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஈஸியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத நான் இங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னது எதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் சொன்ன ஸ்லைட்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? இப்ப நீங்க சொன்ன ஆர்டர் தானே சார் இது 4th அப்படிங்கிற மாதிரி? இல்ல இப்படி? ஆமா, இல்ல தண்ட மூலம் பல்லுங்க மேம், நாக்கு கிளீன், இந்த ஆர்டர் தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க கிருது தௌட்டி. கிருது தௌட்டி அப்படின்னா 3 டைப் இருக்கு. இந்த கிருது தௌட்டியோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிருந்தாங்க இந்த டைம் கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் வந்து தண்ட தௌட்டி, வாமன தௌட்டி, வஸ்திர தௌட்டி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தண்ட அப்படின்னா ஒரு ஸ்டிக்கு, ஒரு ஒரு வாய்க்குள்ள வந்து ஒரு ஸ்டிக்கை உள்ள விட்டு, இல்லைன்னா லப்பர் டியூப் மாதிரி இருக்கும், உள்ள விட்டு மெதுவா வெளியே உள்ள தொண்டை வரைக்கும் உள்ள விட்டுட்டு மெதுவா வெளியே எடுக்கிறது. அதனால என்ன ஆகுதுதான் இட்ஸ் டிசார்டர்ஸ் ஆஃப் பிளக்கம், மஸ்கஸ், பைல்ஸ் இதெல்லாம் டிசப்பியர் ஆயிரும். அடுத்து வந்து வாமன தௌட்டி. வாமன தௌட்டி தான் ரொம்ப அருமையான பிராக்டிஸ். தண்ணி ஃபுல்லா வயிறு ஃபுல்லா தொண்டை வரைக்கும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து வாமிட் எடுக்கிறது. ஓகேங்களா? ஃபுல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே தள்ளுறது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளக்கம், மஸ்கஸ், இந்த இதெல்லாமே பைல்ஸ் எல்லாம் டிசப்பியர் ஆயிரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து பாருங்க வஸ்திர தௌட்டி. வஸ்திரம் அப்படின்னா இங்க துணி. ஓகேங்களா? காட்டன் இது வந்து 19 or 25 கியூபிட் இருக்கும். அதை வந்து தண்ணியில சுடுதண்ணியில நனைச்சி, இல்லைன்னா நெய் இல்லைன்னா அதுல நனைச்சி மெதுவா ரோல் பண்ணிக்கிட்டு குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்வாலோ ஸ்லோலி இன் த தின் கிளாத் சைடு ஆஃப் த த்ரோட் தென் லெட் ட்ரை அவுட் எகெயின், மெதுவா வெளியே எடுக்கணும். அதாவது உள்ள ஒரே நாள்ல விட மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கொடுக்குற ப்ராசஸ் எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது. இந்த வஸ்திர தௌட்டி எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது. நீங்க வாமன தௌட்டி இதெல்லாம் செய்யலாம்.
ஆனா அந்த இதை வந்து நீங்க செய்ய முடியாது. வஸ்திர தௌட்டி வந்து யூ ஷுட் பிராக்டிஸ் ஸ்லோலி. இதுல என்ன வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குள்ம, ஜ்வர, பிளக்க, குஸ்த, கப பித்த டிசார்டர்ஸ், அதே மாதிரி ஆரோக்கியம், பாலபுஷ்டி, பவேத்த growth இதெல்லாம் நடக்கும். அதாவது டியூமர், ஃபீவர், என்லார்ஜ்டு ஸ்பிளீனு, ஸ்கின் டிசீஸ், கபபித்த டிசார்டர்ஸ், ஹெல்த் நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும், ஸ்ட்ரென்தன் கிடைக்கும், growth அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த வஸ்திர தௌட்டி செய்யறதுனால நான் உங்களுக்கு அந்த ஒரு புக் 2 ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஜெரண்டாவுக்கும் ஹதயோக பிரதிபிகாவுக்கும் ரெஃபரன்ஸ் புக், அதையும் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூல சோதனா. மூல சோதனா வந்து ஆலன்ஸ் கிளீன். நம்ம ரூட் ஆஃப் டர்மரிக் உள்ள வந்து ஆனஸ்ல கீழே உட்காந்து இன்செர்ட் பண்ணி உள்ள வந்து இன்செர்ட் பண்ணி உள்ள இருந்து வெளியே தள்ளலாம், அல்லது மிடில் ஃபிங்கரை உள்ள விட்டு இன்செர்ட் பண்ணி அதை வந்து மெதுவா உள்ள விட்டு ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா வாட்டர் வச்சும் கிளீன் பண்ணுவாங்க. ஓடுற தண்ணியில மெதுவா அந்த உள்ள விட்டு லைட்டா விரல விட்டு இது பண்றப்ப உங்களுக்கு அந்த இது லைக் அந்த மோஷன் போற இடம் வந்து ஃப்ரீ ஆகும். அப்ப வந்து உள்ள இருக்கிற அன்னெசரி இதெல்லாம் வெளியே வந்துரும். ஓகேங்களா? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, டெஸ்ட்ராய் கான்டிசிபேஷன், இன்டைஜிஷன், டைஸ்பெப்சியா அலோஸ் அபான வாயு கோ டு ஃப்ரீலி. ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆகுன்னா, அபான வாயு எல்லாம் ஃப்ரீயா வெளியே போயிரும். இந்த கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் வராது. டைஜஷன் பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது. இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் பஸ்டி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பஸ்டி பாத்தீங்கன்னா, சாரி அது வந்து மூல சோதனா. இங்க பஸ்டியில பாத்தீங்கன்னா அடுத்த 2 டைப், ஜலபஸ்டி, ஸ்தல பஸ்டி. அதாவது வந்து இங்க பாத்தீங்கன்னா மெதுவா உக்கடாசனா நின்னுகிட்டே வந்து ஒரு நாவல் டீப் வாட்டர்ல டியூப் இன்செர்ட் பண்ணி ரெக்டம்ல இன்செர்ட் பண்ணி மெதுவா வந்து ஆனஸை வந்து மூலபந்தா போட்டு சுருக்கி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் த ஆனஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஜலபஸ்டி. அதாவது இனிமா கேன் கொடுக்கறதுங்க. இனிமா கேன் கொடுக்குறீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து இந்த நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா இனிமா கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு அப்படி உங்க மேபி யாராவது கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா தெரியும். இல்ல அப்படின்னா இது வந்து பஸ்டி கேன் அப்படின்னு ஒண்ணு விற்கும். இத நீட்டா எடுத்து ஒரு ஸ்டாண்ட்ல தொங்க விட்டுட்டு அழகா வந்து கீழே அதுல அந்த எட்ஜ்ல வந்து அந்த டிப்ல வந்து ஒரு ஆயில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் ஏதாவது ஒரு ஆயில் மாதிரி ரஃப் பண்ணிக்கிட்டு அப்புறம் மெதுவா தண்ணி ஃபுல்லா அந்த பாக்ஸ் இதுல வச்சுட்டு லைட்டா வந்து பின்னாடி ஆனஸ்ல இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரமேகா, உதரவர்த்தம், குரூர வாய்வு, யூரினரி டிசார்டர், டிசீஸ் ஆஃப் த பவுல்ஸ் அண்ட் பிளாட்னஸ், இது எல்லாமே வந்து போயிரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கான்டிசிபேஷன் சம்பந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது. மைண்ட் உங்களுக்கு காம்னஸ் கிடைக்கும். ஃபேஸ்ல வந்து அன்னெசரியா இந்த முகப்பரு, தேவையில்லாத பிம்பிள்ஸ் இதெல்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் எதுவுமே வராது. உங்க ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்தலபஸ்டி. ஸ்தலபஸ்டி பாத்தீங்கன்னா ரைசிங் த லோயர் பார்ட் ஆஃப் த பேக், அதாவது அஸ்வினி முத்ரா. ஆனஸை வந்து மெதுவா சுருக்கி விரிக்கிறது, மூலபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவா சுருக்கி சுருக்கி விரிக்கிறது அஸ்வினி முத்ரா. சோ கோஸ்த தோஷா, கான்டிசிபேஷன், ஜாத்ராகினி, கேஸ்ட்ரிக் ஃபயர் இன்க்ரீசஸ், அஜீரணம், இன்டைஜிஷன். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நெட்டி. இது வந்து சூப்பரான பிராக்டிஸ், எனக்கு ரொம்ப பிராக்டிஸ். சூத்திர நெட்டி. ஓகேங்களா? அழகா இந்த ஒரு ரப்பர் டியூப் எடுத்து மூக்குக்குள்ள விட்டு அழகா வாயில வெளியே இழுப்பாங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பொம்மையில பாருங்க அந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகுனா, இட் லீட்ஸ் டு கேசரி சித்தி. இட்ஸ் லீட்ஸ் டு கேசரி சித்தி. அடுத்து வந்து லௌகிகி. லௌகிகி பாத்தீங்கன்னா லைக் நவுலிக்கு பேர் தான் இங்க லௌகிகி. மூவ் த ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ் ஃப்ரம் ஒன் சைடு டு அனதர் அண்ட் டெஸ்ட்ராய் ஆல் டிசீசஸ். மேம், கேச்சரி சித்தினா என்னங்க சார்? மேம் கேசரி சித்தினா நேத்து கேசரி முத்ரா பார்த்தோம்ல, ஓ அந்த முத்ராவை தான் சொல்றேன். அந்த முத்ராவில கிடைக்கக்கூடிய சித்தி தான் கேசரி சித்தி. அந்த முத்ராவுக்கு இது கொண்டுட்டு போவோம், இதை நீங்க கிளீன் பண்ணி இதெல்லாம் பண்றப்ப. அடுத்து பாத்தீங்கன்னா மூவ் த ஸ்டொமக் இன்ஸ்டைன் ஒன் சைடு டு அனதர், இது லௌகிகி. டெஸ்ட்ராய் ஆல் டிசீசஸ் அண்ட் இன்க்ரீஸ் த ஹீட் ஆஃப் த பாடி. அடுத்து திராட்டகா. அழகா வந்து ஒரு கண்களை நேரா உங்களுக்கு நேரா ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி வச்சுக்கிறீங்க. ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டு அந்த புள்ளியவே கான்சென்ட்ரேட் பண்றீங்க கண்ணுல தண்ணி வர வரைக்கும். இது வந்து திராட்டகா. இட்ஸ் லீட்ஸ் டு சாம்பவி சித்தி. சாம்பவி முத்ரான்னு நேத்து நம்ம பார்த்திருப்போம். கண்கள் வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும், ஈஸ்வர் சிவன் ஸ்டேச்சோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா?
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க கபாலபதி. கபாலபதி பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸிலேஷன். இங்க வந்து என்னன்னா இன்ஹேல் பண்ணி, அதாவது லெஃப்ட் சைட்ல இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் ரைட் சைடு நாசில் இழுத்து 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 ப்ராசஸ் வந்து மாத்தி 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 விடுவாங்க. இங்க வந்து இது வந்து வாத்த கர்மா. புரியுதுங்களா? லெஃப்ட் சைடு இழுத்து ரைட் சைடு ரிலீஸ் பண்றோம், திருப்பி ரைட் சைடு இழுத்து லெஃப்ட் சைடு ரிலீஸ் பண்றோம். நாடி சுத்தி பிராணாயாமா மாதிரி தான் இருக்கு இங்க. இது இட்ஸ் ஹெல்ப் டு ஸ்ட்ராங் யுவர் அப்டமல் மசில்ஸ் அண்ட் கபதோஷ நிவர்த்தி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க வியூத்த கர்மா. வாத்த கர்மா, வியூத்த கர்மா, சீத்த கர்மா அப்படின்னு இருக்கும். இங்க வியூத்த கர்மா அப்படின்னா மூக்கு வழியா தண்ணி இழுத்து வாய் வழியா ரிலீஸ் பண்றது. வாட்டர் இஸ் ஷக்டு இன் த்ரூ த நோஸ் அண்ட் எக்ஸ்பெல்டு த்ரூ த மவுத். So it's a good technique to remove sinus related problems and it's clean the nasal cavity, throat and the pharynx. Slash, it is a இது ஸ்லேசம தோஷ நிவர்த்தி. ஸ்லேசம தோஷ நிவர்த்தி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க சீத்த கர்மா. சீத்த கர்மா அப்படின்னா மூக்கு வழியா வாய் வழியா தண்ணி இழுத்து மூக்கு வழியா ரிலீஸ் பண்றது. Water is sucked through the mouth as to produce a hissing sound and expelled through the nose. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க it is an excellent way to remove mucus from the nasal cavity, throat and pharynx. What are the benefits அப்படின்னு கேட்டீங்கன்னா காமதேவோ சமோ பவத், அதாவது பிகம் ஹேண்ட்ஸம் ஆயிடுவார் அவர். காமதேவன் அதாவது இந்த மன்மதன் அவங்க மாதிரி. நெக்ஸ்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 2. இதுதான் சாப்டர் 1. சாப்டர் 1ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்தது போயிடலாம். நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 32 ஆசனங்கள் இருக்கும். ஓகேங்களா? இந்த 32 ஆசனங்கள் என்னன்னு மட்டும் நான் படிச்சிடுறேன். மீதி எல்லாம் வந்து அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். சித்தாசனா, பத்மாசனா, பத்ராசனா, முக்தாசனா, வஜ்ராசனா, ஸ்வத்திகாசன், ஸ்ரிங்காசன், ஹோமுகாசன், வீராசன், தனுராசன், மித்தாசன், குப்தாசன், மச்சேயாசன், மச்சேந்திராசன், கோரக்ஸாசன், பச்சிமோத்தாசன், உக்கடாசன், சங்கடாசன், மயூராசன், குக்குடாசன், கூர்மாசன், உட்டான கூர்மாசன், உட்டான மண்டுகாசன், விருக்ஷாசன் அண்ட் மண்டுகாசனா, கருடாசனா, வீராசனா, சலபாசனா, மகராசனா, உஷ்ட்ராசனா, புஜங்காசனா, யோகாசனா. ஓகேங்களா? இதுல கொஸ்டின் நமக்கு எப்படி சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 ஆசனாவை கொடுத்துருவாங்க. which of the following asanas are available in the following text அப்படின்னு கேட்பான். அதாவது வந்து இந்த மேல கொடுத்திருக்க 3 ஆசனாவும் எந்த டெக்ஸ்ட்ல 3 டெக்ஸ்ட்ல இருக்குதுன்னு கீழே ஒரு 4-5 டெக்ஸ்ட் பேரை கொடுத்துட்டு அதுல ஆப்ஷன் கொடுப்பான். புரியுதுங்களா? சோ அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் போஸ்டர்ஸ் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் 3 முத்ராஸ். ஓகேங்களா? முத்ராஸ் பொறுத்த வரைக்கும் மகாமுத்ரா, ஞாபோ முத்ரா, உட்டியான பந்தா, ஜலேந்திர பந்தா, மூலபந்தா, மகாபந்தா, மகாவேத முத்ரா, கேசரி முத்ரா, விபரீத கரணி, யோனி முத்ரா, வஜ்ரோலி முத்ரா, சக்திசாலினி முத்ரா, தடாகி முத்ரா, மண்டுகி முத்ரா, சாம்பவி முத்ரா, அஸ்வினி முத்ரா, பாஷினி முத்ரா, காக்கி முத்ரா, மந்தாகினி முத்ரா, புஜங்கினி முத்ரா. ஓகேங்களா? இதெல்லாம் வெறும் முத்ராஸ். அப்ப 20 முத்ராஸ் பந்தாஸ் இருக்கு. மீதி 5 வந்து தாரணைகள், பஞ்சபூத தாரணா. ஓகே, பஞ்சபூத தாரணா பொறுத்த வரைக்கும் அதோ, அம்பாசி, வைஷ்ணவி, வியாபி, நாபோ தாரணா. பஞ்சபூதங்களோட பேர் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதோ தாரணா, அம்பாசி தாரணா, வைஷ்ணவி தாரணா, வயாவி தாரணா, நாபோ தாரணா அப்படின்னு. சோ இந்த தாரணா என்ன அப்படிங்கறத நம்ம வரப்போற ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ these are the முத்ரா போஸ்டர்ஸ். அதே கிட்டத்தட்ட இதே தான் சேமா தான் இருக்கும். இங்க ஒண்ணு வேரியஸ் அதிகமா இருக்காது. சோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் முத்ராஸ் பாத்தீங்கன்னா மகா முத்ரா வந்து உங்களுக்கு தெரியும், கியூர் கன்சுமேஷன், அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பவுல்ஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பிளீன், indigestion, fever, also cure all diseases. நாபோ முத்ரா பார்த்தீங்கன்னா destroy all diseases, emancipation easy
அடுத்து நெக்ஸ்ட் ஜலேந்திர பந்தா. ஜலேந்திர பந்தா பாத்தீங்கன்னா 16 ஆகராஸ் ஆர் க்ளோஸ்ட், டெஸ்ட்ராய்டு, டெத். மூலபந்தா பொறுத்த வரைக்கும் வாய்வு கண்ட்ரோல்டு அன்டவுட்டபிளி வித்தவுட் லேசினஸ் டிசையர்ஸ் டு கிராஸ் த ஓஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அடுத்து டெஸ்ட்ராய் த டிகே. இப்ப கேக்குதுங்களா மேம்? வாழ்க்கை வளமுடன். இப்ப கேக்குதாங்க மேம்? இப்பதான் சார் கேக்குது. ஓகேங்க மேம். சரிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேசரி முத்ரா பொறுத்த வரைக்கும் ஹங்கர், த்ரஸ்ட், அதே பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா வேரியேஷன்லாம் இருக்காதுங்க. அதே சேம் பெனிஃபிட்ஸ் தான். அதே மாதிரி இங்க விபரீத கரணிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல கூட அவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களாம் அந்த பிராக்டிஸ் பண்றவர். அதே மாதிரி இறப்பை வென்று விடுவார்கள். நெக்ஸ்ட் யோனி முத்ரா பாத்தீங்கன்னா ஆல் த மோர்டல் சின் அண்ட் வெனல் சின் ஆர் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய். இது ப்ராசஸ் என்னன்னா உங்களை வந்து மோட்சத்தை கூட்டிட்டு போகும் இந்த யோனி முத்ரா பிராக்டிஸ் பண்றப்ப. 2 வகையான அந்த பாவங்கள் எல்லாம் வந்து போக்கிவிடும். அடுத்து அதே மாதிரி வஜ்ரோலி முத்ரா, இதுல பிந்து சக்தி இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாதுகாக்கப்படும். சித்தி சப்டைண்ட் ஆகும். என்ஜாய் த பிளஷர்ஸ், உலக இன்பங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு. உலக இன்பங்கள்னா இங்க அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இன்பங்கள் வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சக்ஷிசாலினி முத்ரா. நெக்ஸ்ட் பாருங்க தடாகி முத்ரா. இதெல்லாம் வந்து நீங்களே பாத்துக்கலாம். அதே மாதிரி சாம்பவி முத்ரா. சொல்லுமா. பிரளய காலம்னா என்னங்க சார்? பிரளய காலம் என்றால் உலகமே அழியும் காலம். எல்லாமே அழிஞ்சு வெறும் மண்ணா இருக்கும், இல்லைன்னா வெறும் நெருப்பா இருக்கும், தண்ணியா இருக்கும், ஏதாவது ஒண்ணு. சார் அப்புறம் சித்தாசனாங்கிறது அந்த இதுல வஜ்ராசனா தானங்க சார் சொல்லுவாங்க. அப்ப இதுல வஜ்ராசனா தனியா சித்தாசனா தனியா ஆமா கொடுத்திருக்காங்க. ஆமா 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 ஆமா. அது வேற இது வேற. இந்த வஜ்ராசனா வந்து நம்ம உட்கார்ற நார்மல் வஜ்ராசனா, முட்டி மடிச்சு உட்கார்றது. சித்தாசனாங்கிறது நார்மல் சமணங்கால் போட்டுக்கிறது. நார்மல் சமணங்கால் வராதுமா. நம்மளுடைய கால் அந்த இது எப்படி சொல்ற, உங்களுக்கு அந்த நீ ஆங்கிலெட் வந்து ஒரு ஆங்கிலெட் மேல ஒரு ஆங்கிலெட் வைப்போம். அது வந்து நம்ம இதுக்கு நம்மளுடைய ப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு நேரா இருக்கும். ஓகே சார். ஓகேங்களா. அடுத்து வந்து அதோதாரணா. அதோதாரணானா எர்த். ஓகேங்களா. கான்குயர் டெத், அடாப்ட் ஹி வாக்ஸ் ஓவர் த எர்த். அதாவது நீங்க காமனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பஞ்சபூத தாரணா அப்படின்னா ஹீஸ் ஓவர் கம் த ஆல் த தட் பர்டிகுலர் ரிலேட்டட் பூதம். என்னென்ன இஷ்யூ அதுல பண்ணா அவங்க வந்து என்ன பண்ணாலும் அதுல அவங்க இறக்க மாட்டாங்க. அதாவது எங்க இருந்து தூக்கி தண்ணியில போட்டாலும் அவங்க இறக்க மாட்டாங்க. மேல எங்க இருந்து கீழே தூக்கி போட்டாலும் அவங்க இறக்க மாட்டாங்க. நெருப்புலயே தூக்கி போட்டீங்கனாலும் அவங்க பாட்டுக்கு அப்படியே தட்டி விட்டுட்டு வந்துருவாங்க. தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி அவர் தட்டி விட்டுட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா. சோ அடுத்தது பாருங்க நாபோதாரணா, வைஷ்ணவி தாரணா, வயாவி தாரணா இதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் அஸ்வினி முத்ரா. அஸ்வினி முத்ரா, காக்கி முத்ரா இதெல்லாம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க பிரத்யாகாரா. பிரத்யாகாரா பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்மளுடைய மனம், அதாவது whenever the wandering the unsteady mind goes it's to be withdrawn from there and brought under the control of self. So where the sight falls the mind follows, therefore bring under the control of self. அதாவது நம்மளுடைய கண் விஷன் நமக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவகாந்தம் வந்து அதிகமா எதுல வேஸ்ட் ஆகும், பாக்குறதுலதான். கண்களாலதான் அதிக எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. சோ நீங்க அந்த கண்ணை வந்து க்ளோஸ் பண்ண என்ன ஆகும், அந்த கண் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த ஃப்ளோஸ் மைண்ட் ஃப்ளோ ஆகுது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மைண்ட் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா வித்ட்ரா ஃப்ரம் த ஹியர்டு. நம்ம கேட்கறது வந்து என்னன்னா இங்க நல்லதை கேட்கணும். சித்தாந்த வாக்கிய சிரவணம் அப்படின்னு ஹதயோக பிரதிபிகால சொல்லியிருப்பாங்க. whether it is a respectable or insulting, pleasant to hear or terrible, and it should be brought under the control of self. நல்லதை கேட்கறது. அடுத்து வந்து should be withdrawn from the sensation. அதாவது அந்த உணர்வு, அதாவது கோல்டு, ஹீட்டு இதுல எல்லாம் வந்து நம்ம அந்த இதை சென்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செல்ஃப். சோ ஒன் சுட் வித்ட்ரா த மைண்ட் ஸ்மெல். ஓகேங்களா. ஸ்மெல் பண்றோம்ல, ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்றோம். அதாவது வந்து ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம ஸ்மெல் பண்றோம், அதுல இருந்து நம்ம மனசை உள்நோக்கி திருப்புறோம். அதே மாதிரி சிங்கிங் த பிரிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செல்ஃப். அடுத்து அதே மாதிரி த மைண்ட் ஷுட் பி வித்ட்ரான் ஃப்ரம் த டேஸ்ட் சச் as ஸ்வீட்டு, சோறு, பட்டரு, சால்ட் இதெல்லாம் வந்து நம்ம அதுல இருந்து நம்மள உள்நோக்கி திருப்பிக்கிறோம்.
எதெல்லாம் நம்ம நாக்கெல்லாம் விரும்புதோ அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா மடிச்சு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மனம். நீங்க பகவான் வந்து பகவத்கீதையில வந்து சொல்லுவார். பகவத்கீதையில என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு யோகியானவன் தன்னுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை மூடி உட்காரணும். கண்ணை மூடி உட்கார்றப்பதான் இந்த 5 குதிரைகள்லாம் இருக்குது பாத்தீங்களா, இந்த 5 குதிரை முதல்ல அடங்கும். 5 குதிரைன்னா எதுங்க? நம்ம ஐம்புலன்கள் தான் சொல்றாங்க. பாக்குறது, கேட்கறது, ஓடுறது, நுகர்றது, இந்த டேஸ்ட் இதெல்லாம் தான். ஓகேங்களா? ஒரு சின்ன குட்டி கதை. அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து நானு தியானம் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவர் உடனே கிளம்பிட்டார் வீட்டுக்கு. வீட்டுல இருந்து காட்டுக்கு கிளம்பிட்டார். ஃபர்ஸ்ட் வந்து நாள் வந்து எல்லாம் கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறாரு. கேர்ள்ஸ் எல்லாம் வந்து தண்ணி கூட எடுத்துக்கிட்டு போறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பெண்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப வந்து ஜல் ஜல்னு சவுண்டு, அவங்க பேசுறது இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னப்பா அது இங்க வந்து இந்த சொல்ல அப்படின்னுட்டு அடுத்த நாள் காதை பொத்திக்கிட்டாரு. சவுண்ட் இருந்தா தானே சவுண்டு கேட்கும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து மூக்கு வந்து வாசனை ஸ்மெல் பண்ணுது. அவங்க பூவை ஸ்மெல் பண்ணுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மூக்கையும் கட்டிக்கிட்டாரு. காதையும் பொத்தியாச்சு, மூக்கையும் பொத்தியாச்சு. அடுத்து வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணு சொல்லுதான். இந்த டைம் ஆச்சே இந்நேரம் அந்த அம்மா போயிருக்கணுமே தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படின்னு. அதுதான் வந்து மனம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம புலன்கள் ஒவ்வொன்னும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இந்த மனம் வந்து நம்ம அதுல இருந்து ரெடியூஸ், அந்த மனம் வந்து அடங்காம எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. அதுக்குதான் இந்த சின்னதா இந்த கதை சொல்லுவாங்க. சோ இன்னும் நமக்கு டைம் இருந்தா இன்னும் கூட கதை இன்னொரு கதை இருக்கு. அது நமக்கு எல்லாம் நேரம் இல்ல. சோ நம்ம அடுத்துக்கு போலாம். அடுத்து பாருங்க லெசன் 5 பிராணாயாமா. ஓகே, சாப்டர் 5 இதுல வந்து பிராணாயாமா. பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் இங்க வந்து 4 things necessary to practicing பிராணாயாமா. தேசம், காலம், மிதாகாரம், நாடி சோதனா. புரியுதுங்களா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அக்கார்டிங் டு ஜெரண்ட சம்ஹிதா, வாட் ஆர் த 4 things to be needed to the practice of பிராணாயாம் அப்படின்னு கேட்டா, தேசம், காலம், மித ஆகாரம், நாடி சோதனா. இடம், காலம், நேரம், அதே மாதிரி ஃபுட்டு, சமாதி சித்தி. ஓகேங்களா? இந்த ரெஸ்ட்ரைன் பிரீத், நாடி சோதனா இதெல்லாம் தேவை. நாடி சுத்தி இதெல்லாம் தேவை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இதை நீங்க பிராக்டிஸ் ப்ராப்பரா பண்ணுனா என்ன ஆகும்? எ மேன் பிகம் காட். இது பிராக்டிஸ் பிராணாயாம பண்ணா மேன் பிகம் காட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. தேசம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ற இடம் எப்படி இருக்கணும்? ஒன் ஷுட் நாட் ஸ்டார்ட் த பிராக்டிஸ் இன் யோகா in a far off place, nor in a forest, not in a capital city, not in midst crowd. It one does it, he will not succeed. நடு காட்டுக்குள்ளேயோ, ஒரு நடு ஃபாரஸ்டுக்குள்ளேயோ, நடு ஊருக்குள்ளேயோ, ஒரு கிரௌடுக்குள்ளேயோ இங்கெல்லாம் சூஸ் பண்ணா அப்ப வந்து அது கரெக்டா ஒரு சக்சஸ் பண்ண மாட்டாரு. அதே வந்து காலம், எந்த சீசன்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து ஒரு 6 சீசன் இருக்கு. வசந்தா, கிருஷ்மா, வர்ஷா, ஸ்ரத்தா, ஹேமந்தா, சிஷ்டா அப்படின்னு. இதுல வந்து நம்ம வந்து இதுல ஒன் ஷுட் நாட் பிகின் த பிராக்டிஸ் யோகா இன் சீசன். ஹேமந்தா, சிஷிர், கிருஷ்மா அண்ட் வர்ஷா, இந்த 4 இதுலயும் நீங்க யோகா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஒரு யோகி. அதுல ஸ்டார்ட் பண்ண என்ன சார் ஆகும் அப்படின்னா உடம்பு சரியில்லாம போயிரும். சோ அதனால ஒன் ஷுட் பிகின் வித் த பிராக்டிஸ் ஆஃப் யோகா வசந்தா அண்ட் ஸ்ரத்தா. So thereby the yogi attains success early, he become free from diseases. ஓகேங்களா? இந்த பழைய பாட்டு ஒண்ணு வரும். காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு வரும். அது மாதிரி இந்த வசந்த காலம் அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லுவாரு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அந்த வசந்த காலத்துலதான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து மித ஆகாரம். மித ஆகாரம் அப்படின்னா which is pure, lubricated and fills only half the stomach and which is palatable and is eaten to please to God. ஓகேங்களா? கடவுளுக்கு அர்ப்பணித்த மிகவும் எளிமையான சுவையான உணவு. இதுல வந்து one should fill half the stomach with food, 1/4 with water and the 4th quarter should be reserved for the movement of air. இதுதான் வந்து மித ஆகாரம். அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டி. அண்ட் நீ வந்து சாப்பிடணும்.
ஓகேங்களா? மில்க் அண்ட் நீ வந்து சாப்பிடணும் பிராணாயாம பிராக்டிஸ் அப்ப. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பத்தியா அப்பத்தியா. பத்தியா அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எதெல்லாம் யோகி சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடலாம். அதாவது ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ரைஸ்ல இருந்து தான் ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். அது என்ன ரைஸா இருக்கணும்? ஃப்ளோர் ஆர் பார்லி ஆர் வீட்டு, கிரீன் கிராமு, பிளாக் கிராமு, ஹார்ஸ் கிராமு எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து அந்த மஸ்கெல்லாம் நீக்கி ஹஸ்கெல்லாம் நீக்கி இருக்கணும். அதே மாதிரி பட்டோலா, சுரணா, மனா, கக்கோலா, எரோசாக்கா, திராட்டிகா, கற்கட்டி, ரம்பா, துர்பரி, அமரம்பா, பாலரம்பா, ரம்பதங்கா, மூலக்கா, வர்த்தகி அண்டு ரெட்டி. இதெல்லாம் வந்து அரிசி பேரு, ஃபுட்டு பேரு. அதே மாதிரி பஞ்சசாக்கசம் அப்படின்னு சொல்லி 5 லீஃப்லி வெஜிடபிள்ஸ் சொல்லியிருப்போம் இதுல. ஹரித்த உஸ்த பஞ்சசாக்கதம் அப்படின்னு ஹதயோக பிரதிபிக்கையால வரும். இங்க அதுக்கு பேர் என்னென்ன அப்படின்னா பாலசாக்கா, காலேக்கா, பட்டோலா பத்ரக்கா, வஸ்துகா அண்டு கிம்லோகிகா. இதெல்லாம் வந்து 5 ரெக்கமெண்டட் லீஃப்லி வெஜிடபிள்ஸ். இதுல வேற என்ன சார் சேர்த்தணும் அப்படின்னா பட்டரு, நீ, மில்க், சுகரு, சுகர் கேனு, ஜாக்கரி, ரிப் பிளான்டின், கொக்கோ நட்டு ஃப்ரூட்டு, பொம் கிரானட், அனீஸ், கிராப்ஸ், லெவலி, தாத்ரி, ஜூஸ் which is not sure and cardamom, nutmeg, cloves, பௌராஸ், ரோஸ் ஆப்பிள், ஜம்பலா, ஹர்னகி, டேட்ஸ். இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும். அக்ரேபிள், சாஃப்டி அண்ட் ஸ்டிக்கி which nourishes the elementary substance of body which is desirable and proper. நம்ம உடலுக்கு எது ஒத்து எது நல்லா நம்மள வச்சுக்குமோ அதை நம்ம எடுத்துக்கணும் டெய்லியும். நெக்ஸ்ட் பாருங்க, எதெல்லாம் அப்பத்தியா? கடம்பா, ஜம்ப்ரா, பிர்லிப்பா, லௌசிகா, லஸ்னா, லோட்டஸ் டால் ஃபைபர்ஸ், காமரங்கா, பைலா, கிரிகு, சால்மலி, கேமுகா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி பிராக்டிஸ் பிகினிங் அப்ப பிட்டர், சோறு, சால்ட், புஞ்சன்ட், ஷோர்டு ஃபுட்டு, கர்டு, பட்டர் மில்க், ஹெவி வெஜிடபிள்ஸ், லிக்யூர், ஃபார்ம் நட்ஸ், ஜாக் ஃப்ரூட், குல்லாத்தா, மசூரா, பாண்டு, குஸ்மாண்டா, வெஜிடபிள் ஸ்டெம்ஸ், கர்ட்ஸ், பெரிஸ், கபிட்டா, கங்கபிலிவா, பலேக்கா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி டிராவலிங் அதிகமா டிராவல் பண்ணக்கூடாது. கம்பெனி ஆஃப் உமன் அண்ட் பேஸ்கிங் த நியர் ஃபயர்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை ரொம்ப கடுமையானது. பொல்யூட்டட், பியூட்ரேட்டட், ப்ரொடியூசிங் த ஹீட் இன்சைட் த பாடி அண்ட் ஸ்டேல் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி காட். ஓகேங்களா? ஒன்னு அதிகமா பாடி சூடேத்தும், இல்லைன்னா வந்து அதிகமா குளிர் வச்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட் எல்லாம் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் நாடிஸ். நாடிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப்ல பியூரிஃபை பண்றோம். என்னன்னா சிட் இன் த குசாக்ராஸ் அண்ட் என்டலப் ஸ்கின் ஆர் டைகர் ஸ்கின் ஆர் பேங்லெட் ஆன் எர்த். மெதுவா நேரா உட்காந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குசாக்ராஸ், அதுக்கு மேல ஆன்டலோப் ஸ்கின்னு, அதுக்கு மேல டைகர் ஸ்கின்னு, அதுக்கு மேல பிளாங்கெட்டு, அதுக்கு மேல எர்த்து. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ப சாரி இது அப்படியே ஆப்போசிட்ல எர்த்து, அதுக்கு மேல பிளாங்கெட்டு, அதுக்கு மேல டைகர் ஸ்கின்னு, அதுக்கு மேல ஆன்ட்லோப்பு, அதுக்கு மேல குசாக்ராஸ். இதுதான் ஆர்டர். சைட்ல பிபிடில எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட கேட்கலாம். ஓகேவா? நீங்க நேரா உட்காந்து ஒன்னு வடக்க பார்த்து உட்காரணும், இல்லைன்னா கிழக்க பார்த்து உட்காரணும். உட்காந்துட்டு சமானு நிர்மானு அப்படின்னு 2 இருக்கு. சமானு இஸ் மென்டல் பை த மென்டல் ப்ராசஸ் விச் இஸ் அ பீஜ மந்த்ரா. இந்த பீஜ மந்திரானா உங்களுக்கு தெரியும், லம், வம், ஹம், ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சக்கராவுக்கும். அந்த மந்த்ராஸ் மூலியமா பிராணாயாம பண்றோம். இல்லைன்னா தௌட்டி கர்ம பண்ணி பாடியை கிளீன் பண்றோம், நிர்மானு. ஓகேங்களா? சமானு மீன்ஸ் பை எ மென்டல் ப்ராசஸ் யூசிங் பீஜ மந்த்ராஸ். நிர்மானு அப்படின்னா பிசிக்கல் கிளீனிங். அடுத்து சமானா பாத்தீங்கன்னா அந்த கண்டம்ப்ளேட்டிங் ஸ்மோக்கி கலர் illustrious let him inhale left nostril repeating the பீஜ மந்த்ரா 16 times, retaining air from period required, repeat the பீஜ மந்த்ரா 64 times and exhale through the right nostril repeating the பீஜ மந்த்ரா 32 times. ஓகேங்களா? 16, 64, 32. மேம் சொல்லுங்க. பீஜ மந்திரம்னா சார்? முகேஷ், பீஜ மந்திரானா நம்ம அதுதான் லம், வம், ஹம், ரம் அப்படின்னு சொல்றோம்ல, அது கீழே இருக்கு பாருங்க. அடுத்தது rising the fire from the root of the navel, contemplate on high light associated with the earth element, then repeating the agni bija ram.
16 times inhale through the right nostril and retain the air period required 64 repetitions and bija mantra of the expel through the left nostril, repeating the mantra 32 times. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இழுத்து இழுத்து நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து அந்த பீஜ மந்திரா பாத்தீங்கன்னா அந்த சூரியன் இன்ஹேல் போறப்ப சூரியன் நாடிக்கு போகும், அடுத்து சந்திர நாடிக்கு அந்த எக்ஸேல் போறப்ப அதுக்கான இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால் நீங்க என்ன ஆகும் அப்படின்னா purifying the nadis in this way one should assume the asana and practice pranayama with the firm determination. இதுலயே உங்களுக்கு பாதி இது வந்து நாடிஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டகும்பகா. அஷ்டகும்பகா ஆல்ரெடி அதே நாம பார்த்துட்டு வந்துதான். சகித கும்பகா, சூரியபேதன், உச்சை, சீத்தலி, பஸ்திரிகா, பிராமரி, மூர்ச்சா, கேவல கும்பகா. சோ இதுல பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாடி சுத்தி பிராணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பிரேஷன், பாடி வந்து லைட்டா இப்பதான் ரெடி ஆகும், வேக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ட்ரம்பிளிங் அண்ட் குவயரிங், லைட்டா ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆயிட்டு லைட்டா பாடி வந்து ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த 3வது ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து அந்த பிராணாயாம ஸ்டேஜ் உள்ள ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல என்டர் ஆகுறப்ப லைட்டா ஒரு பாடி விட்டு பூமி அதாவது தரையில அந்த கிரவுண்ட்ல இருந்து மேல எகிரிடுவாரு, மேல ஏறிடுவாரு. ஓகேங்களா? சோ இந்த சித்திஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் பிராணாயாமாவில. சோ அடுத்து பிராணாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 அந்த 5 பிராணா, 5 உப பிராணா. பிராணா, அபான, சமான, உதான, வியானா அண்ட் நாக, குருமா, கிரிகார, தேவதத்தா அண்ட் தனஞ்சயா. இதெல்லாம் வந்து பிராணாஸ். நெக்ஸ்ட் பாருங்க சகித கும்பகம். இங்க சாகர்ப்பம் நிகர்ப்பம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். கும்பகா வந்து அதாவது ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா வைல் ரிப்பீட்டிங் பீஜ மந்த்ரா. அதே வந்து நிகர்ப்பம் அப்படின்னா வித்தவுட் பீஜ மந்த்ரா. இதுல சாகர்பா அப்படின்னா சுகாசனா ஃபேசிங் டுவர்ட்ஸ் எர்த் ஆர் நார்த், அதாவது மன்னிக்கணும் ஈஸ்ட் ஆர் நார்த். இன்ஹேல் பண்றப்ப அந்த ஆ ஓ இம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். இன்ஹேல் ஆ, ஹோல்டு ஊ, எக்ஸேல் எம். இந்த லெட்டர்ஸ் வந்து ரிலேட்டட் வித் 3 குவாலிட்டிஸ், அதாவது 3 லெட்டர் 3 குவாலிட்டிஸ், சத்துவா, ரஜஸ், தமஸ். அதே மாதிரி ரெட் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர். அதே மாதிரி ஆஓ 3 லெட்டர் 16, 64, 32 அண்ட் இட் இஸ் இடகலா, அப்புறம் கோல்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேவல கும்பகா. கேவல கும்பகா அப்படின்னா இங்க வந்து வித்தவுட் எனி எஃபோர்ட் ஹோல்டிங் த பிரீத், அப்படியே உடலுக்குள்ள எந்த மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் சாத்தியமாங்க சார் அப்படின்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல 2 விஷயம், பிரீத் எவ்ரி பர்சன், அதாவது இன்ஹேல் வரப்ப சோ ஹம், சோ ஹம். அதாவது இங்க என்னன்னா சோ அப்படின்னா இன்ஹேல், ஹம் அப்படின்னா எக்ஸேல். இங்க சோ ஹம் அப்படின்னா ஐ எம் தட். பிராணனே இதி மன்னியத்தே அப்படின்னு ஒரு லைன் வரும் பிரசன்ன உபநிஷத்துல. பிராணனே அனைத்துக்கும் சாரம் அப்படின்னு. சோ அந்த பிராணன் தான் இங்க சொல்றாங்க, அந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த மந்திராவில். சோ ஹம்சா த கிரேட் ஸ்வான். சோ ஹோஸ் அவுட்டிங் மேக்கிங் த சவுண்ட் ஹம், என்டர் த பாடி அது வந்து ஷா, அதாவது ஷோ ஹம், ஷோ ஹம். அந்த மாதிரி வந்து டே நைட் 21,600 தடவை நீங்க ஜஸ்ட் சொன்னா போதும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து 21,500 தடவை வந்து அவன் மூச்சு இழுத்து விடுறான். அதுதான் வந்து இங்க இன்டைரக்டா சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அஜப காயத்ரி. அஜப காயத்ரி பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு இதுவும் வந்து மந்த்ராஸ் தான். இந்த இதுல வந்து ஜபா வந்து கண்டினியூவா சேன் பண்றது மந்த்ராஸ். அஜப ஜபா மூலாதாரம், அநாகதா, ஆக்னா 3 சக்கராவுல இது பிளேஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட். பாடி மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னா 96 ஃபீட். அதாவது அதே மாதிரி நம்மளுடைய ஆர்டினரி ஆஃப் த ஏர், நம்மளுடைய உடல்ல மூச்சு காத்து வெளிவிடுறப்ப அந்த 96 + 12, அதாவது 9. நீங்க நம்மளுடைய மூச்சு காத்து எவ்வளவு விரிவடையுதுன்னு பாருங்க. நீங்க சிங்கிங் பண்றீங்க, பாடுறீங்க அப்படின்னா உங்க மூச்சு காற்று வந்து பண்றப்ப நமக்கு 20 டிஜிட், வாக்கிங் அப்ப 24, ஸ்லீப் அப்ப 30, பாப்புலேஷன்ங்கிறப்ப 36.
அண்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றப்ப நார்மல் இதை விட வந்து அதிகமா இருக்கும். அதாவது உங்களுடைய மூச்சு காத்து எந்த அளவுக்கு அகலமா போய்கிட்டே இருக்கோ அப்ப வந்து உங்களுடைய ஆயுட்காலம் குறைஞ்சுக்கிட்டே வரும். So long as breath remain in the body, no death. So full of length of the wind is all confined in the body, nothing being allowed to go out. It is called as கேவல கும்பகா. அதாவது மூச்சு காத்த வெளிவிடாம உள்ளேயே பத்திரமா அடக்கி வச்சிருந்தீங்கன்னா போதும். இதை ஒரு நாளைக்கு ஒரு 8 தடவை செஞ்சா போதுமா. ஓகேங்களா? நாளையில இருந்து எல்லாரும் பார்த்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நேம் ஆஃப் த கும்பகா, சகித கும்பகா. இட்ஸ் a spiritual energy awakened, calmness of mind, clairvoyance. அடுத்து மைண்ட் பிகம் ஃபுல் ஆஃப் பிளிஸ். சூரிய பேதன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சூரிய பேதன், உஜ்ஜயி, சீத்தலி, சித்காரி, பஸ்திரிகா, மூர்ச்சா. கேவல கும்பகா வந்து இட் இஸ் லீட்ஸ் டு மனோன்மணி சித்தி. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஹதயோக பிரதிவிகால பார்த்த அதே சேம் பெனிஃபிட்ஸ் தான், அதை அப்படியே பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 6 3 தியான்ஸ் இருக்கு. இதுல வந்து ஸ்தூல, ஜோதி, சூக்ஷ்ம 3 தியானம், 6 சமாதி இருக்கு இன்னும் ரிமைனிங் ஜரண்ட சங்கீதாவில். ஓகேங்களா? அதை வந்து நாம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.